வெல்கம் பேக் டு ஸ்கில் அப் வித் ஸ்டான் சேனல். டிப்ஸ் அண்ட் ட்ரிக் சீரீஸ்ல நம்ம மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ்ல எப்படி நம்ம டிஸ்க் ரிலேட்டட் பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் இல்லை டிஸ்க் ரிலேட்டட் பாட்டில் நெக்ஸ் எப்படி நம்ம குயிக்காக ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த டிப்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் டூல் செட்ஸ் இருக்கு இன்பில்ட் டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பிளஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் நிறைய இருக்கு. பட் மோஸ்ட்டாக நான் என்ன பண்றேன்னா இன்பில்ட் டூல்ஸ் பிளஸ் மைக்ரோசாஃப்டோடைய ஆத்தரைஸ் டூல்ஸோடைய ஆப்ஷன்ஸ் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ ஜென்ரலாக டிஸ்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரீட் ரைட் இருக்கும், ரீட்ஸ் இருக்கும், ரைட் இருக்கும். ஸோ இப்போ இந்த ரீட் ரைட்ல வந்து பாத்தீங்கன்னா ரீட்ஸ் பெர் செகண்ட் பிளஸ் ரைட்ஸ் பெர் செகண்ட் சேர்ந்தது தான் இன்புட் அவுட்புட் பெர் செகண்ட் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஐஆப்ஸ் எவ்வளோன்னு கேட்டேன்னா டிஸ்கோடைய ரீட்ஸ் பெர் செகண்டோ ரைட்ஸ் பெர் செகண்ட். ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஐஆப்ஸ். வேறஸ் டிஸ்க் ரீட் அந்த பைட்ஸ்ல நம்ம மெஷர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது டிரான்ஸ்ஃபர் வந்து மெஷர் பண்ற மாதிரி எவ்வளோ ரீட் ரைட் ஸ்பீட் இருக்கு இன் பைட்ஸ் பெர் செகண்ட் மெஷர் பண்றோம் அப்படின்னா அதை நம்ம ஆட் பண்ணும்போது அது த்ரூ புட்னு சொல்லுவாங்க. இது ரெண்டு தான் பேஸ் ஃபண்டமெண்டல் பேராமீட்டர்ஸ். ஓகே, ஐஆப்ஸ்னு சொல்லுவாங்க. இன்புட் அவுட்புட் பர் செகண்ட் எவ்வளோன்னு பார்ப்பாங்க, தென் த்ரூ புட் பார்ப்பாங்க. ஸோ உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டர்ல போனீங்க அப்படின்னா இதுல உங்களுக்கு காமிக்கும் எவ்வளோ டிஸ்க் ரீட் பைட்ஸ் பர் செகண்ட் இருக்கு, எவ்வளோ டிஸ்க் ரைட் பர் செகண்ட். இது ரெண்டும் சேர்ந்தது வந்து பாத்தீங்கன்னா த்ரூ புட். டிஸ்க் ரைட்ஸ் பர் செகண்டும் டிஸ்க் ரீட்ஸ் பர் செகண்டும் சேர்ந்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐஆப்ஸ். ஸோ இது நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம்குள்ள போயிட்டு நம்ம செக் பண்ணலாம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டரிங்ல தான் நம்ம பார்க்கணுமான்னு கேட்டா இல்ல, பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டரிங் இஸ் ஒன் ஆஃப் த ஆப்ஷன். இது இல்லாம நம்ம வெரைட்டி ஆஃப் வேஸ்ல குயிக்கா போயிட்டு நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ணலாம். ஸோ நீங்க வந்து எத்தனை பேர் அந்த டாஸ்க் மேனேஜர்ல போயிட்டு பெர்ஃபார்மன்ஸ் செக்ஷன் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. இதுல ஜென்ரலா நமக்கு சிபியூ, மெமரி அண்ட் ஈத்தர்நெட் மட்டும் தான் இருக்கும். ஸோ டிஸ்க் ஆப்ஷன் இந்த சி டிரைவ், டி டிரைவ்ல எவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கு, எவ்வளோ ஆக்டிவா இருக்கா இல்லையான்றது வந்து நமக்கு டிஃபால்ட்டா இப்ப கொடுக்கறது இல்லை. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லேட்டஸ்ட் 2016, 2019 இதுலலாம் வந்து டிஃபால்ட்டா இருக்கிறது இல்லை. மைக்ரோசாஃப்ட் ஹாஸ் எக்ஸ்க்ளூடட் தட் ஃபார் அ ஸ்பெசிபிக் ரீசன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிஸ்க் ரீட் ரைட்லாம் இப்போ நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சைட்லயும் சரி நமக்கு டேட்டா ஆக்சஸ் பண்றது, அப்ளிகேஷனுடைய ஆக்சஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இட் ஹேப்பன்ஸ் வெரி ஃப்ரீக்வெண்ட்லி, நடந்துட்டே இருக்கும். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஐடியலா இருக்க போறது இல்லை அவ்வளோ சாதாரணமா. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கப் நடக்கும் போதும் சரி, மற்ற நம்ம ரெகுலரா ரொட்டீன் ஆக்டிவிட்டிஸ் பண்ணும் போதும் டிஸ்க்ல நிறைய இன்டென்சிவ் ட்ரிகர்ஸ் நடந்துட்டு இருக்கும், அதுல நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் இருந்துட்டு இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம அதை வந்து நம்ம டாஸ்க் மேனேஜர்ல அது அடிஷனல் ஓவர் ஹெட் ஆட் பண்ணும்போது சிபியூ வந்து அதிகமா வந்து உங்களுக்கு கன்சியூம் ஆகுற மாதிரி Microsoft has felt, and then they have excluded that purposefully from performance tab. But then நமக்கு trouble shootingல இருக்கும் அந்த particular diskல ஏதோ issues identify பண்ணணும் அப்படின்னா then you can definitely go and add disk performance into your task manager. So இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த input output control வந்து நம்ம இங்க கொண்டு வரோம். இதுல வந்து நம்ம இப்ப க்ளோஸ் பண்ணாதான் அது வந்து இங்க அப்டேட் ஆகும். ஓப்பன்ல இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக் ஆட் ஆகாது. பட் ரீபூட் தேவையில்லை. ஓகே, பெர்ஃபார்மன்ஸ்ல போனீங்க அப்படின்னா இப்போ டிஸ்கோடைய சி டிரைவ் அண்ட் டி டிரைவ் உடைய எவ்வளோ ரீட் ரைட் பர் செகண்ட் நடந்துட்டு இருக்கு, அதோடைய ஸ்பீட் என்ன, யூட்டிலைசேஷன் என்ன, அதுல என்னென்ன ப்ராசஸ் போயிட்டு இருக்கு, நம்ம வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா நம்ம அதோடைய ரெஸ்பான்ஸ் டைம் என்ன, என்ன சைஸ்ல ஃபார்மட் பண்ணிருக்காங்க, பேஜ் ஃபைல் கான்ஃபிகர் இருக்கா இல்லையா, எல்லா டீடைல்ஸும் நம்மளால இங்க இருந்து நம்ம குயிக்கா அந்த டிரான்ஸ்ஃபர் ரேட் எல்லாமே மெஷர் பண்ண முடியும். ஸோ இது வேண்டாம் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் சே மைனஸ் ஸ்மால் என் இது கொடுத்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்கா இங்க இருந்து போயிடும். இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்க, இட் வில் நாட் பி லிஸ்டட் ஹியர். ஸோ அப்போ நமக்கு ட்ரபுள் ஷூட்டிங் அப்போ மட்டும் நம்ம போயிட்டு குயிக்கா இங்க ஆட் பண்ணி பார்க்கலாம். பட் அதர்வைஸ் ட்ரபுள் ஷூட்டிங் பண்ணல, நார்மல் டைம்ல இருக்கு அப்படின்னா தென் யூ ஹேவ் டு எக்ஸ்க்ளூட் இட். ஓகே, அது ஆட் பண்ணாதீங்க. ஸோ இன்கேஸ் நமக்கு வந்து அது டிசேபிள் ஆக மாட்டேது போல அப்படின்னா கேபிட்டல் என் கொடுத்தீங்கன்னா ஃபோர்ஸ்ஃபுல்லா டிசேபிள் ஆகும், கேபிட்டல் ஒய் கொடுத்தீங்கன்னா ஃபோர்ஸ்ஃபுல்லா எனேபிள் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன் கூட யூஸ் பண்ணலாம். பட் ஒன்லி யூ கேன் ஆட் இட் as a best practice சொல்றேன். ஓகே, அது இருக்கிறதால தப்பு கிடையாது. as a best practice வந்து சிபியோட லோட வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணாம இருக்கணும் அப்படின்னா யூ கேன் ரெடியூஸ் the metrics that you want to see in the task manager. task managerல என்னென்ன default metrics கொடுக்குறாங்களோ உங்களுடைய CPU, உங்களுடைய memory and network, so அது ஓகே, அது இருக்கலாம்னு மைக்ரோசாஃப்ட் they have included it. பர்பஸ்ஃபுல்லா அவங்க வந்து டிஸ்க் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பட் நீங்க ட்ரபிள் ஷூட்டிங் அப்ப எனேபிள் பண்ணலாம். ஸோ அடுத்த ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய சர்வர் மேனேஜர்ல போயிட்டு டைரக்டா நீங்க டூல்ஸ்ல ரிசோர்ஸ் மானிட்டர் அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க என்னென்ன டிஸ்க்ல நடக்குதுன்றதை நம்ம இங்க போயிட்டு டிஸ்க்ல எவ்வளவு நமக்கு ப்ராசஸ் நடக்குது, என்ன டோட்டல் பைட்ஸ் த்ரூபுட் எவ்வளோ, அதாவது இங்க பாத்தீங்கன்னா ரீட் பைட்ஸ் பர் செகண்ட் பிளஸ் ரைட் பைட்ஸ் பர் செகண்ட் சேர்ந்து டோட்டல் இங்க காமிச்சிடுறாங்க. அது எந்தெந்த ப்ராசஸ் யூஸ் ஆகுது, ஹெல்த் சர்வீஸா இல்ல வந்து இமேஜா இல்ல சிஸ்டம் யூஸ் பண்ணி கன்சியூம் பண்ணதா, எந்த ப்ராசஸ் வந்து டிஸ்க் ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிருக்கு, அந்தந்த ப்ராசஸோடைய யூட்டிலைசேஷன் என்ன அப்படின்றது இங்க கிளியரா வந்துடும். அதே மாதிரி கெப்பாசிட்டி இன்ஃபர்மேஷன் இங்க வந்துடும். ஸோ நீங்க வியூஸ் மாத்தணும் இல்ல கொஞ்சம் லுக் அண்ட் ஃபீல் மாத்தணும் அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் சேஞ்ச் இட். இதை நீங்க வந்து இப்ப கொஞ்சம் டெம்பரரியா நீங்க மானிட்டரிங் ஸ்டாப் பண்ணி வைக்கணும் அப்படின்னா, நிறைய இப்ப டேட்டா காப்பி பண்றீங்க இல்ல ஒரு சில ரொம்ப ஓவர் ஹெட் இருக்கு அப்படின்னா நீங்க அதை டிசேபிள் பண்ணி வைக்கலாம் டெம்பரரியா. ஓகே, ஸோ இது ஒரு ஆப்ஷன்.
தென் நீங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூல்ஸ்ல போனீங்க அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு, பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டர் சொல்லிட்டு. ஸோ இதை நீங்க சர்வர் மேனேஜர்ல போயிட்டு பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டர் ஓப்பன் பண்ணலாம். ஆர்எல்ஸ் இங்க போயிட்டு நீங்க உங்களுடைய விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூல்ஸ்ல போயிட்டு அதே சேம் லிஸ்டிங் தான், இங்க போயிட்டு நம்ம பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இதுல ஓப்பன் பண்ணிட்டு இதுல போயிட்டு நம்ம ஜென்ரலா என்ன பண்ணுவோம், பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டர்ல நமக்கு தேவையான கவுண்டர்ஸ் ஆட் பண்ணி அதை நம்ம இங்க கீழே வந்து நம்ம கிராஃபிக்கலா பார்ப்போம். அந்த டைம் மாத்துறது, கொஞ்சம் எடிட் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. நமக்கு எந்த ரேஞ்ச் வேணும், உங்களுக்கு எந்த மாதிரி ரிப்போர்ட்டுக்காக கன்சியூம் பண்றீங்க, ஸோ அதெல்லாம் நீங்க மாத்திக்கலாம் நமக்கு வேணுன்ற மாதிரி. ஸோ இங்க போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு தேவையான அந்த மெட்ரிக்ஸ், இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு பிசிக்கல் டிஸ்க்ல இருக்கிற டீடைல்ஸ்லாம் எனக்கு வேணும் அப்படின்னா ஐ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் ஆட் பிசிக்கல் டிஸ்க் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன். இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா பிசிக்கல் டிஸ்கை வந்து நான் எக்ஸ்பேண்ட் பண்றேன். எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இப்போ அதில் டிஸ்க் ரீட் டைம், டிஸ்க் ரைட் டைம் இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னா ஐ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் ஆட் இட். ஓகே, ஸோ நீங்கள் வேணுன்ற மெட்ரிக்ஸை வந்து இங்கே ஆட் பண்ணிக்கங்க. ஸோ ஆவரேஜ் டிஸ்க் பைட்ஸ் எவ்வளோ ரைட் ஆகுது, ரைட் ஆகுது. ஸோ உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு கீழே வந்து ஆட் ஆக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. ஸோ அதோடைய அவுட்புட்டும் நீங்க குயிக்கா இங்க பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அந்த மெட்ரிக்ஸ்ல வந்து எந்த அளவுக்கு வந்து ஆவரேஜ் டிஸ்க் பைட் டிரான்ஸ்ஃபர் நடக்குது, எந்த அளவுக்கு ரீட் இருக்கு, ரைட் இருக்கு. ஸோ நீங்க அதுல மெஷர்மெண்ட் பண்ணிட்டு அது ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்றத நம்ம குயிக்கா இங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இதுல நம்ம கிராஃப் நிறைய மாத்திர ஆப்ஷன்ஸ் இருக்கு. லாக்ஸா பார்க்கலாம், இல்ல அதோடைய ஸ்டைல வந்து நம்ம ரிப்போர்ட் மாதிரி எடுத்து பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஜென்ரலா ரிப்போர்ட் கேட்பாங்க, எவ்வளவு ஐஆப்ஸ் இருந்தது லாஸ்ட் 1 டேல, எவ்வளவு த்ரூபுட் இருந்தது அப்படின்றத நம்ம இப்ப குயிக்கா போயிட்டு நம்ம ரிப்போர்ட் மாதிரி மாத்திக்கலாம், இல்ல ஹிஸ்டோகிராம் மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்ல பாஸ் பண்ணி வைக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல. இந்த பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டர் டூல்ல நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. இது இல்லாம டிஸ்க்ல வந்து ஸ்பெசிஃபிக்கா நம்ம ஒரு ஆக்ஷன் பண்ண போறோம் அப்படின்னா மைக்ரோசாஃப்டோடைய சிஸ்டம் இன்டர்னல்ஸ் டூல்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் மைக்ரோசாஃப்டோடைய அப்ரூவ் டூல். இது வேற ஆர்கனைசேஷன் இல்ல வேற இன்ஜினியர்ஸ் வெளியில இருந்து கிரியேட் பண்ணியிருந்தாலும் மைக்ரோசாஃப்ட் அதை டெஸ்ட் பண்ணிட்டு அவங்களுடைய லேப்ல வந்து ரன் பண்ணி பார்த்துட்டு அதுல இருக்கிற எல்லா குவாலிட்டி செக்ஸ், கோட் செக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் அவங்க இதை அப்ரூவ் பண்ணி இங்க ஆட் பண்ணுவாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டைம்ல வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ்லாம் அங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேச்சிங் எப்படி ஒர்க் ஆகுது, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ப்ளூ ஸ்க்ரீனை வந்து நம்ம எப்படி சிமுலேட் பண்ணி பார்க்கலாம், ஒரு மிஷினோடைய ரீபூட் எப்படி பண்றாங்க அப்படின்றத சிமுலேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்குமே நிறைய டூல்ஸ் இருக்கு. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டூல்ஸ் இங்க இருக்கு. இதுல டிஸ்க் ரிலேட்டடா போனீங்க அப்படின்னா ஃபைல் அண்ட் டிஸ்க் யூட்டிலிட்டிஸ்க்குள்ள இங்க டிஸ்க் மானிட்டரிங், டிஸ்க் எக்ஸ்டென்ஷன், டிஸ்க் யூசேஜ். இப்போ நீங்க வந்து வர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்கா மாற்றணும், உங்களுடைய டிஸ்க் விஹெச்டியா மாற்றி நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட் அஷ்யூருக்கு மூவ் பண்ணணும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹைப்பர் வீக்கு மைக்ரேட் பண்ணணும் அப்படின்னா குயிக்காக இந்த டூல் யூஸ் பண்ணலாம். டிஸ்க் யூசேஜ் டூல் இருக்கு, டிஸ்க் வியூ டூல் இருக்கு. நம்ம எப்படி வந்து கிராஃபிக்கலா என்னென்ன கன்சம்ஷன் எந்த டிஸ்க் யூஸ் பண்ணுது, என்ன ஃபைல் வந்து எங்க கன்சியூம் ஆகுது. ஸோ நிறைய டிஸ்க் ரிலேட்டட் வந்து பாத்தீங்கன்னா டூல்ஸ் இருக்கு. அதே மாதிரி உங்களுடைய ஃபைல்ஸ் மூவ் பண்றதுக்கு, கண்டென்ட் எல்டிஎம் டம்ப் எடுத்து வைக்கிறதுக்கு, என்டிஎஃப்எஸ் உடைய இன்ஃபர்மேஷன் பார்க்கறதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டூல்ஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபைல் அண்ட் டிஸ்க் ரிலேட்டடா இருக்கு. உங்களுக்கு வால்யூம் ஐடி ரிப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னா பண்ணலாம், சிங்க் பண்ணணும் டேட்டா அப்படின்னா சிங்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ லாட்ஸ் ஆஃப் டூல்ஸ் இருக்கு. இதை நீங்க என்ன பண்ணலாம், டைரக்டா போய் டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணலாம். இது மைக்ரோசாஃப்டோடைய அஃபிஷியல் டூல்ன்றதால நிறைய ஆர்கனைசேஷன்ல இது ஒன்றும் தே ஓன்ட் டினை எனிதிங். ஓகே, ஸோ நீங்க டைரக்டா போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு டிஸ்க் வியூ டூலோ இல்ல டிஸ்கோடைய எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு டூல் டவுன்லோட் பண்ண இப்பதான். ஸோ இதுல டிஸ்க் மானிட்டரிங் டூல் போய் டவுன்லோட் பண்ணிட்டு டைரக்டா நீங்க 64 பிட் வேணா 64 பிட் ரன் பண்ணீங்க, 32 பிட்னா 32 பிட் ரன் பண்ணிக்கங்க. இது இன்னும் கொஞ்சம் டீடைல்டா உங்களுக்கு வந்து ரிப்போர்ட் கிடைக்கும். உங்களுக்கு இதுக்கு ஹிஸ்டாரிக்கலா வேணும் அப்படின்னா நான் அந்த ஹிஸ்டரி டெப்த் போய் மாத்திக்கலாம். இதுல போயிட்டு நான் எனக்கு 0 கொடுத்தீங்க அப்படின்னா அதுல லிமிட்டே கிடையாதுன்னு அர்த்தம். ஸோ எல்லா அவுட்புட்டும் இருந்துட்டே இருக்கும் உங்களுக்கு அன்லிமிட்டெட் மாதிரி. வேற நீங்க வந்து ஒரு டெப்த் கொடுத்துட்டீங்க, எனக்கு 20 டேஸ் வேணும், 30 டேஸ் வேணும் அப்படின்னா அதுல போயிட்டு நீங்க அந்த நம்பர் ஆஃப் டேஸ் உடைய மெட்ரிக்ஸ் இங்க ஸ்டோர் ஆயிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது நம்ம டேட்டா ஏதாவது காப்பி பண்றோம், இல்லை டிஸ்க்ல வந்து ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் பண்றோம், அதோடைய ரிப்போர்ட் மைக்ரோசாஃப்ட் கேட்கறாங்க அப்படின்னா இதை நம்ம சேவ் பண்ணிட்டு அதை எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம மைக்ரோசாஃப்ட் கேப்சர் பண்ணி கொடுக்கலாம், சேவ் பண்ணிடலாம் அந்த ஃபைலா. ஸோ இதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்ம ஒரு ஐக்கனா கூட இங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இங்க வந்து லைட் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதுல ட்ரே லைட் மாதிரி கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஆட் ஆயிடும். ஸோ ரீட் நடக்கும் போதெல்லாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரீன் வரும், ரைட் நடக்கும் போதெல்லாம் ரெட் வரும். மாறி மாறி உங்களுக்கு அந்த சிஸ் இன்டர்னல் டூல் வந்து உங்களுக்கு இங்க பார்க்க முடியும் உங்களால. ஸோ இந்த மாதிரி நீங்க நிறைய டிஃப்ரெண்ட் டூல்ஸ் இருக்கு. இன்கேஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஐஆப்ஸ் இன்புட் அவுட்புட்ல நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்னா ஜென்ரலா நான் என்ன பண்ணுவேன்னா iometer.org இதுல போனீங்க அப்படின்னா இதுல அவங்களுடைய மெஷர்மெண்ட் டாக்குமெண்ட் டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ்க்கு வந்து நம்ம எப்படி நம்ம வந்து இன்புட் அவுட்புட்டை வந்து ட்ரபிள் ஷூட் பண்ணலாம், மெஷர்மெண்ட்
கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டூல்ஸும் நீங்க யூஸ் பண்ணலாம். பட் இது தேர்ட் பார்ட்டி, இதுக்கு நம்ம வி ஹேவ் டு கெட் அப்ரூவல் அண்ட் தென் வி ஹேவ் டு ப்ரொசீட். வேற இதுக்கு நம்ம சேஞ்ச் ரெக்வஸ்ட் கிரியேட் பண்ணி ஆட் பண்ணா மட்டும் போதும். இது வந்து மைக்ரோசாஃப்டோடைய ப்ரொப்ரைட்டரி டூல், மைக்ரோசாஃப்டோடைய ஆத்தரைஸ்ட் டூல்ன்றதால உங்களுக்கு இந்த டிஸ்க் யூசேஜ், டிஸ்க் மானிட்டரிங், டிஸ்க் கன்வர்ஷன் டூல், டிஸ்க் மூவ், கண்டென்ட் மூவ் பண்ற டூல், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயா கிடைச்சிரும். யூ கேன் டவுன்லோட் இட் அண்ட் யூஸ் இட் இன் யுவர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகே, ஸோ இன்னைக்கு டிப்ஸ்ல வந்து இந்த டிஸ்க் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்லாம் எப்படி நம்ம குயிக்காக ஆக்சஸ் பண்ணலான்றது தான் பார்க்க போறோம். ஜஸ்ட் நான் ஒரு ஸ்லைட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கைட்லைன்ஸ் இருக்கு. ஆக்சுவலா நம்ம டிஸ்க் ரீட் டைம்க்கு எவ்வளவு இருந்தா பெட்டர், ஆக்சுவலா பெஸ்ட் ப்ராக்டிஸ் படியில நார்மல் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கணும், இல்ல வந்து பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா ஐடில் டைம் எந்த ரேஞ்சில் இருக்கணும், டிஸ்க் ரீட் ரைட் எந்த பர்சன்டேஜ்க்குள்ள இருக்கணும், ஸ்பிளிட் ஐஆப்ஸ் வந்து எந்த பர்சன்டேஜ்க்குள்ள இருக்கணும் அப்படின்றது வந்து இங்க கைட்லைன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இது நான் ஸ்கிரீன் ரெக்கார்ட் ஆகணுன்றதுக்காக இந்த ஸ்கிரீன் நான் ஓப்பன் பண்ணேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் லிசனிங் டுடே.